வேதா கோயிலாண்டியே இருக்காங்க. அப்போ ஒருத்தவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஏம்மா நீ இங்கே படுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு என்ன படுறதே தெரியல, வழியே தெரியல, அதனால தான் நான் இங்கே படுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, எந்த இடத்துல விட்டியோ அங்கே தான் நீ தேடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே வேதா யோசிக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக நாம் அந்த மிருணாளினி இறந்த இடத்த போய் பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தேடி போகிறாங்க. போய் பார்த்தா யாரோ இருக்கா மாதிரி இருக்கா. அப்போ இங்கே யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டை எடுக்கிறாங்க. எடுத்து அவங்கள அடிக்க போகிறாங்க. பார்த்தா மிருணாளினி கத்துறாங்க, என்னை அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நீங்கள் இங்கே இருக்கீங்க, நீங்கள் இறந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு விக்ரம் உள்ளே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. அப்போ மிருணாளினி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இல்லை நான் மயக்கத்தில் இருந்தேன். அப்போ அந்த ஆதி டாக்டரை விட்டு எனக்கு விஷ ஊசி போட சொன்னான். நான் மயக்கம் தெளிஞ்சு அங்கேருந்து ஓடி போயிட்டேன். இங்கே எரிஞ்சதில் அந்த டாக்டர் தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே வேதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருங்கள் மிருணாளினி, நீங்கள் வந்தால் மட்டும்தான் விக்ரமை வெளியே எடுக்க முடியும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கண்டிப்பாக நான் வரேன் வேதா, நான் வரேன், வந்து உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கால் குச்சி எனக்கு அடிபட்டுடுச்சு, என்னால் நடந்துலாம் வர முடியாது, வீல் சேரில் தான் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதா கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தன்வி கேட்குறாங்க, அப்பா எதுக்காக உள்ளே போனார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா எந்த தப்பும் பண்ண மாட்டாரே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, அப்பா எந்த தப்புமே பண்ணலை, யாரோ ஒருத்தவங்க பண்ண தப்பை அப்பா மேலே பண்ணதா பழி போட்டுட்டாங்க. அப்போது அப்பா அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள பிடிச்சி கொடுத்துருவாரா அப்படின்னு தன்வி சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்பா செய்வார், அப்பா வெளியே வந்துடுவார், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க. கஜா போகிறாங்க. போயிட்டு காவேரி கிட்ட கேட்குறாங்க, வேதா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையே, வேதா இங்கே இல்லையே, எங்கே இருக்கான்னு ஃபோன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேதாவோட அப்பா ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. இல்லையே, சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது. அப்போ வேதா எங்கே தான் போனா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக எல்லாரும் சேர்ந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஐயோ கடவுளே, ஒன்று கூட கிடைக்கவே இல்லையே, ஒரு ஆதாரம் கூட கிடைக்கலையே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக போகிறாங்க. அங்கே ஜட்ஜ் வந்துட்டார். என்ன, உங்கள் ஒய்ஃப் வந்து டைம் கேட்டாங்க, அதுக்கு தேவையான ஆதாரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. விக்ரம் எதுவுமே பேசவே இல்லை, அமைதியாக இருக்கார். அப்போது ஜட்ஜி கேட்குறாரு, அப்போ உங்கள் ஒய்ஃப் எந்த ஆதாரமும் ரெடி பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் தான் விக்ரம் குற்றவாளி அப்படின்னு இந்த கோர்ட் முடிவு பண்ணுது அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்டோன்னே கஜா எல்லாருமே எழுந்து நின்று அழறாங்க, பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வேதா வராங்க. இங்கே பாருங்கம்மா, ஜட்ஜ்மெண்ட் டைமில் யாரையுமே உள்ளே விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்கிறாங்க. ஆமாம், யாரையுமே விடக்கூடாது அப்படின்னு ஜட்ஜி சொல்கிறார். இங்கே பாருங்கள், என்ன விடக்கூடாது ஓகே, ஆனால் நீங்கள் இந்த கேஸ் மிருணாளினி இறந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க, அவங்களே வந்திருக்காங்க, விடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேதா கேட்குறாங்க. எனது மிருணாளினியா, வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே வராங்க. சாரிங்க, உங்கள் கேஸ் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொல்கிறாரு. சொல்லுங்கள் மேடம், என்ன நடந்தது எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஜட்ஜி கேட்குறாரு. இங்கே பாருங்கள், விக்ரம் எனக்கு கழுத்தை பிடிச்ச உடனே நான் மயக்கமாய் கீழே விழுந்தேன். ஆனால் அதுக்குள்ளே கரெக்டாக ஆதி ஃபோன் பண்ணி டாக்டரை அனுப்புகிறாரு ஒரு விஷ ஊசி போட சொல்லி. அந்த ஊசியை போட வரும்போது எனக்கு மயக்கம் தெளிஞ்சிடுச்சு. அந்த டாக்டரை பிடிச்சி நான் தள்ளிட்டேன். அங்கேருந்து எழுந்து தப்பிச்சு ஓடி வந்தேன், என் கால் அடிபட்டுடுச்சு. இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த ஆதி தான். ஆதியும் இந்த லாயரும் 2 பேரும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணாங்க. விக்ரம்க்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிருணாளினி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ஆதி எழுந்து கத்துறாரு, நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ பைத்தியம் மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. யாருக்கு? அவங்களுக்கா? இங்கே பாருங்கள், அந்த ஆதி இந்த லாயர் 2 பேருமே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விக்ரம் அப்படியே கையெடுத்து கும்பிடுறாரு. சாரி விக்ரம், உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை, நீங்கள் விடுதலை அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வேதா எல்லாருமே, விக்ரமுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல, அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. கஜா எல்லாருமே அப்படி சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் ஆதி மட்டும்